சூடித்தந்த சுடற்கொடியே. சொல்லு சுக்கி, உனக்கு நான் வேணுமா இவர் வேணுமா? டே, இப்படி கேட்டா அவ என்னடா சொல்லுவா? நீ பேசாம இருக்காளியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். இவரால இவ எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா பாரு. இப்ப கூட அழுதுகிட்டே தான் இருக்கா. ஆனாலும் அவரை பார்க்காம இருக்காளான்னு பாரு. சுக்கி, நான் கேக்குறது காதுல விழுதா விழலையா? ராஜு சார், இப்படி கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு நடுவுல யாரும் வர வேண்டாம். ராஜு சார், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க அவங்க மனசை புரிஞ்சுக்கோங்க. அவங்க இத்தனை தடவை நீங்க கேட்டும் பதில் சொல்ல முடியாம இருக்காங்கன்னா அதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சுக்கி, யார் யாரோ நமக்கு நடுவுல வர பாக்குறாங்க. எல்லாம் நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா அவரையே பாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான். இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இவர் தான் வேணும்னு சொல்லு. இப்பவே இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுறேன். இதுக்கு மேல உன் லைஃப்ல நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். இல்ல நாங்க தான் வேணும்னு நினைச்சேன்னா எங்க கூட இப்பவே கிளம்பி வா. சார், அவங்க மனநிலைமையை புரிஞ்சுக்காம அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசாதீங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தேவையில்லாம எங்களுக்கு நடுவுல யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். சுக்கி, நீ இன்னமும் அவரையே பாத்துக்கிட்டு இருக்க. தம்பி, இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. ப்ரோ, இப்பதானே ப்ரோ சாரி கேட்டேன். அது அவங்க கிட்ட கேட்கல, ராஜு சார் கிட்ட மட்டும்தான் கேட்டேன். மேம், மிஸ், மேம், மேம் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப மோசமா பேசிட்டேன். ரொம்ப பேசியிருக்கேன் தாறுமாறா. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேம். உங்களை பத்தி எதுவுமே தெரியாம ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐ எம் ஸோ சாரி. ஐ எம் ரியலி சாரி. நானுமே இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா, இல்லை உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலோ, இல்லை நடந்துகிட்டு இருந்தாலோ எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க கிளம்புங்க. காளியா, வாடா. சுக்கி, வா கிளம்பு. அதான் சொல்லிட்டார்ல, கிளம்பு வா. கிளம்பு. நாங்க வேணும்னா இப்பவே எங்க கூட வா. கிளம்பு. கிளம்புங்க. ம். சார், நீங்க எப்படி காளிமுத்து இங்க தொடர்ந்து இருக்க போறீங்களா இல்ல? சார், உங்க கூடயும் வாகாக்குட்டி கூடயும் நான் எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சுக்கி ரொம்ப ட்ரை பண்ணி என்னை உங்களுக்கு டிரைவராக சேர்த்து விட்டா. அவள் இல்லைன்னா, அவள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிருக்கவே முடியாது. நான் இப்போ போகிறேன் சார். நாளைக்கு வேலைக்கு வந்துடுவேன். இப்போது நான் அவங்க கூட போக வேண்டியதாக இருக்குது சார். போயிட்டு காலையில் வந்துடுறேன் நாளைக்கு. ம், தேங்க்யூ. வரேன் சார். ம், போயிட்டு வாங்க. ப்ரோ, ஐ எம் ஸோ சாரி ப்ரோ. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும். நீ அவங்கள எதுக்கு ப்ரோ போக விட்ட? அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி அவங்கள போக விடாமல் தடுத்துருக்கலாம்ல. என்ன பேச சொல்கிற? ராஜு சார் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கார். இந்த டைமில் நான் என்ன பேசினாலும் அவர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டார். நான் அவங்கள தப்பாக பேசினதுனால தான் ராஜு சாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இல்லாட்டினா கூட கொஞ்சம் நிதானமாக பேசியிருந்திருப்பாரு. எல்லாமே என்னால் தான் ப்ரோ. என் தப்பு தான். நான் அவங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரட்டா? எம்கே, மாமாவா ராஜு சாரான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ராஜு சார் அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. அவங்களால முடிவெடுக்க முடியல. அந்த ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாமா அவங்கள கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? இப்போ போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேங்கிறீங்க. இப்போவும் அவங்க அதே மனநிலையில தான் இருப்பாங்க. கரெக்டு தான் ப்ரோ. குட்டிப்பிள்ளை வந்தா என்ன சொல்றது? அவன் கேட்பானே இவங்கள. அதெல்லாம் நீ முதல்லயே யோசிச்சிருக்கணும்டா தம்பி. எனக்கு தான் தெரியல, கோவத்திலே இருந்துட்டேன். நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ. வெண்ணிலா அந்த டீச்சரை பத்தி உங்ககிட்ட சொன்னப்போ, இல்ல எங்க அண்ணனை அவங்க மயக்க பாக்குறாங்க, வளைச்சு போட பாக்குறாங்கன்னு வெண்ணிலாவை ஹார்ஷா பேசியிருக்க. அதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருந்திருப்ப? உங்க அண்ணன் அந்த டீச்சர் கிட்ட மொத்தமா மயங்கிட்டானே நீ முடிவே பண்ணியிருப்ப. அப்போ இன்னும் அதிகமாக தானே அந்த டீச்சரை ஹார்ஷா பேசியிருப்ப. ப்ரோ சாரி ப்ரோ. உன்னை சொல்லியும் தப்பு இல்லை. உனக்கு உங்க அண்ணன் மேல பாசம், அதனால வந்த கோவம். அதே மாதிரி தான் ராஜு சாருக்கு அவங்க ஃப்ரெண்டு மேல பாசம், அதனால வந்த கோவம். இதுல யாருமே குறை சொல்லவும் முடியாது, குத்தம் கண்டுபிடிக்கவும் முடியாது. நீ போய் வேலையை பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்கன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன்ல எம்கே. இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு?
உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கிறது தப்பு இல்லை. அந்த பாசம் கண்மூடித்தனமான கோவத்தை வர வைக்கக்கூடாது. அந்த கோவத்தினால மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது. உங்கள் அண்ணனை சேவ் பண்ணுறதான்னு நினச்சி இப்போ எந்த நிலமையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்கன்னு பாருங்க. பேசி முடிச்சிட்டியா? எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவளே நீ தானடி. இப்போ என்னமோ நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் எம்கே. ஆனால் எனக்கே தெரியாமல் நான் பண்ண தப்பு தானே அது. உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமா, பேசலாமா? உன்கிட்ட பேசுறதுக்கு நான் ரெடியா இல்ல. தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை நான் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்? ஆனா இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, நீ என் வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. எம்கே, மறுபடியும் கோவப்படாதீங்க. இப்போவாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனிமேல் நான் பொறுமையா இருந்துதான் என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இல்லை எம்கே, எதுவுமே முடிஞ்சு போகலை. ராஜு சார் சொல்லிட்டா ஆச்சா? அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே ஒரு எமோஷ்னலில் தான் இருக்காங்க. கொஞ்சம் இந்த விஷயத்தை ஆற போடுவோம். ஒரு நாள் 2 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் எதுனாலும் பேசி முடிவெடுப்போம். நீங்கள் மறுபடியும் நிதானத்தை இழந்துடாம கொஞ்சம் அமைதியாக இருங்க எம்கே. சரி, எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். இது என் வீட்டு பிரச்சனை. நீ தலையிட வேண்டாம். கிளம்பு. ஏ நிலா, என்னாச்சு என்னாச்சு? எப்படிடி? நான் உன்னை எவ்வளவு திட்டுனாலும் அசிங்கப்படுத்தினாலும் தாங்கிக்கிற. சரி, கையை எடுங்க. மாமா வீட்டில் தான் இருக்காரு, பாத்திர போறாரு. நீ சொல்லு. சாரி பேபி, நான் உன்னை இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தை நீங்கள் என்கிட்ட காமிக்காம வேற யாருக்கிட்ட போய் காமிப்பீங்க? சாரிடி, கோவத்தை மட்டும்தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். தெருவில் போகிற வர்றவங்க கிட்ட போய் உங்கள் கோவத்தை காமிக்க முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்கு யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தானே காமிக்க முடியும். லவ் யூ பேபி, லவ் யூ so மச். எனக்கு தெரியும் எம்கே. அண்ணா, நீ எப்படி என்னோட கோவத்தை எல்லாம் தாங்கிக்கிற? உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எதுக்குடி எனக்காக வந்து வந்து நிற்கிற? நீங்கள் என்ன உருக்கி உருக்கி லவ் பண்ணீங்க தானே எம்கே? எனக்கு ஒன்றுன்னா வந்து வந்து நின்னீங்க தானே? என்னை கொஞ்சம் லவ் பண்ணீங்க தானே ஒரு டைமில்? அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்ல. அப்போ இப்போ உங்கள் கோவத்தையும் நான் ஏற்றுக்கத்தானே செய்யணும். நீங்கள் கொஞ்சம் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ திட்டும் போது உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு பேர் காதலா? நீங்கள் என்னை எவ்வளோ அடித்தாலும் கோவப்பட்டாலும் அசிங்கப்படுத்தினாலும் உங்கள் பின்னாடியே தான் சுற்றி சுற்றி வருவேன். பேபி சாரிடி. உங்களுக்கு கொஞ்சறதுக்கும் நான் தான் வேணும், கோவப்பட்டு திட்டுறதுக்கும் நான் தானே எம்கே வேணும். சாரி பேபி, லவ் யூ so மச். லவ் யூ டூ எம்கே. அதுக்காகத்தான் நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் பின்னாடியே வர்றேன். எனக்கு தெரியும் உங்களை பற்றி. ஒரு மனுஷன்னா எல்லா குணமும் கலந்து தான் இருக்கும். எப்போவுமே கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. கோபம் வந்தாலும் என்கிட்ட தான் காட்டணும், சந்தோஷம் வந்தாலும் என்கிட்ட தானே காட்டணும், அழுக வந்தாலும் என்கிட்ட தானே வந்து அழறீங்க, ஏதாவது ஒன்றுனா ஷேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட தானே வர்றீங்க. தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ். ஐ லவ் யூ, பட் அட் த சேம் டைம் ஐ ஹேட் யூ வெரி மச். வெறுக்கிறதும் கூட ஒரு ஃபீலிங் தான் எம்கே. அதுக்கும் உங்களுக்கு நான் தான் வேணும். நீ நீ என் மூஞ்சிலே முழிக்காத, என் கண்ணு முன்னாடியே வராத, சரியா? அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி வந்தா நீ கஷ்டப்படுவடி. பரவாயில்ல பேபி, நீ இப்படி எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு எப்படி கத்துக்கிட்ட? இப்படி இருக்காதடி, ரொம்ப கஷ்டப்படுவ. மாமா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் நினச்சிருந்தாருன்னா இப்போ உங்களை நல்லா திட்டி இருந்திருக்கலாம், இப்படிலாம் பண்ணிட்டேன்னு. ஆனால் அவர் திட்டலை இல்லை. அதனால தானே உங்களுக்கு இவ்வளோ கில்ட்டி ஃபீலிங் வருது. நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு புரியுது. சாரி பேபி, சாரி ஃபார் எவ்ரிதிங். ஆனா என் பக்கத்தில் நீ வராத, என்ன என் முன்னாடியே நீ வராத. கிளம்பு, போயிடு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் தான் அதிகமாக வருது, லவ் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம்னு என் மைண்ட் எனக்கு சொல்லி கொடுக்குது உன்னை வெறுக்கிறதுக்கு. நீ என் கண்ணு முன்னாடி வராத. நீ வந்தாலே எனக்கு ஆத்திரம் தான் கண்ணை மறைக்குது. தயவு செஞ்சு போயிடு. ஆஃபீஸ்லையுமே முடிஞ்ச அளவுக்கு என் கண்ணு முன்னாடி வராத. கிளம்பு பேபி. போறியா? ஆஃபீஸில் வேலை பாதியிலே நிற்கிதில்ல, இங்கே இருந்து தான் போகிறேன். உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்கல. சரி. எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும்.
நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. உந்தன் மூச்சு காத்துத்தான் எந்தன் சுவாசம் கேட்குதே. அந்த காற்று நெஞ்சின் உள்ளில் பூட்டி வைத்து காவல் காத்தேனே. சுக்கி அழுகாதடா, போதும். இது வரைக்கும் நீ அழுதது பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனிமேலாவது கொஞ்சம் நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அது எப்படி முடியும்? ஏண்டா, அவளுக்கு எது சந்தோஷம்னு தெரிஞ்சும் அதுல இருந்து நீ அவளை விலக்கி கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் அழாம என்னடா செய்வா? நீ கொஞ்சம் வாய மூடு. என்ன, நீ 2 ஸ்கூலை மேனேஜ் பண்றவன், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்படி ஆத்திரத்துல நிதானம் இழந்து போனேன்னா அப்புறம் எம்கே சார் இவ்வளவு நாள் பண்ணதுக்கும் இப்ப நீ பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் அவங்க அண்ணன் மேல உள்ள பாசத்தினால எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாரு. இப்போ நீ சுக்கி மேல உள்ள பாசத்தினால அங்க இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க. யாரு? நான் கஷ்டப்படுத்தினா? ஆமா, கண்டிப்பா. அங்க இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தரை நான் மரியாதை குறைவா பேசணும்னாடா. ஆனா எம்கே சார் அப்படியா பண்ணாரு? அவங்க நம்மளை விட ஒசந்த இடம், அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்க. எம்கே சாருக்கு எல்லாரும் அவரை விட கீழே தான் இருக்காங்கிற ஒரு நினப்பு, அதனால அவர் உங்ககிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருக்காரு. சுக்கிக்கிட்டையும் அப்படிதான் பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனா நீ நம்ம சுக்கிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளி விட்டுட்ட. நீயா அவரா, நீ வேணுமா அவர் வேணுமான்னு கேட்டா இவ என்ன முடிவிடா எடுப்பா? அதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும், நம்ம தான் வேணும்னு கூட வந்துட்டால. அப்படி ஒரு வார்த்தை சுக்கி வாயில இருந்து வரவே இல்லை. இவ என்ன பதில் சொல்றது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா. இவளோட தவிப்பை பார்த்துட்டு தான் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கேஎஸ்ஆர் நம்மளையெல்லாம் கிளம்ப சொல்லிட்டாரு. சொன்னாரே, நீ கவனிக்கல? என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, நீங்க கிளம்புங்கன்னு தானே சொல்லி அனுப்புனாரு. ஓஹோ, அப்போ நேற்று வந்து அவர் நல்லவர், உன் கூடவே இருக்கிற நானும் கெட்டவேன். இப்ப யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாருமே பேசல. எல்லாருமே கோவத்துல தாண்டா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நிதானமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு நாள் எம்கே சாரை திட்டிக்கிட்டு இருந்தையே, இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதே தான் நீயும் பண்ற. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கொஞ்சம் பொறுமையா அமைதியா இரு. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வேலை. முடியவே முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அதை இவகிட்ட இருந்து விலக்கி வைக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. சரி, நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா நிதானமா இரு. எதுவா இருந்தாலும் 2 நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஆனா வரும்போது கேட்டையே, எதுக்குடா பைக்ல வராம கார் எடுத்துட்டு வர்றேன்னு. இப்ப அது வசதியா போச்சு பாத்தியா? உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சு பாரு. நான் ஒன்று நினச்சி சொன்னேன், அது என்னமோ இப்படி ஆகிப்போச்சு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நம்ம சுக்கியை பற்றி, நம்ம சுக்கியோட காதலை பற்றி இவ்வளவு பேசியிருக்கேன் கேஎஸ்ஆர் கிட்ட. ஒரு வார்த்தை அதை பற்றி அப்படியான்னு கேட்டாரான்னு பார்த்தியா? அவ்வளோ அழுத்தம், அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு அவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. இவ லவ் பண்ணியிருக்கா, இவ்வளவு உருகி உருகி உயிரா லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆமாமா, அப்படி ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாதவர் தான் இவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இவ தவிக்கிறத பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. காளியா, நீ என்ன அவருக்கு சப்போர்ட்டா இல்லை எனக்கு சப்போர்ட்டா? யாருக்கும் சப்போர்ட் இல்லை, நான் நடுவில் நின்று பார்க்குறேன். நீ சுக்கியை பற்றி இப்போத்தானே அவருக்கு சொல்லியிருக்க. அப்போ அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. உடனே எல்லா பதிலும் சொல்லணும்னு நினச்சா எப்படி? இதில் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்து யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ராஜு, அவர் ஒன்ன மாதிரியோ இல்லை என்ன மாதிரியோ இருந்திருந்தா இப்போ நம்ம சுக்கியை பற்றி நம்ம சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது உடனே ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குடா, ஒரு குழந்தை வேற இருக்கான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படிடா எந்த முடிவு வேணாலும் டக்குன்னு எடுக்க முடியும்? நீ அவருக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவர் பக்கத்தில் நின்று யோசிச்சு பாருடா. இதுதான் எனக்கும் பிரச்சனை. ஏற்கனவே கல்யாணம் ஆகி கையில் குழந்தை வச்சிருக்காரு. இவர் யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்க வேண்டாம், எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே அங்கேருந்து கூட்டிட்டு வந்தேன் இவளை. சரி, நீ கொஞ்சம் அமைதியா வா. 2 நாள் ஆற போடுங்க எல்லாரும் இந்த விஷயத்த. அப்புறமா தன்னால ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். எதுனாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவரோட கார் சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டியா எப்படி? இல்ல, நாளைக்கு காலையில வேலைக்கு வர்றேன் சார்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னது, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அவர்கிட்ட நீ டிரைவரை வேலை பார்த்து தான் ஆகணுமா? ஆமா, எனக்கு இது சுக்கி வாங்கி கொடுத்த வேலை, அப்படியெல்லாம் தூக்கி போட்டு வர முடியாது. நீ மாறிட்ட காளியா. உனக்கு நம்ம சுக்கியை விட அவங்கெல்லாம் முக்கியமா போயிட்டாங்கல்ல. புரியாம பேசாத ராஜு. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே பார்த்து எப்பவுமே முடிவெடுக்க கூடாது, எல்லார் பக்கமும் பார்க்கணும். போடா.
அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கான், அதனால இப்போ வர முடியாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட் ராஜு சார் இருக்காங்கல்ல, உனக்கும் ஃப்ரெண்டு தானே, அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னதுப்பா, என்னது வேலை இருக்கும்பா? தெரியலப்பா, அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல. அப்படின்னா என் ஃப்ரெண்ட் எப்ப வருவாங்க? வந்துருவாங்கப்பா, வந்துருவாங்க. அவங்களோட வேலையை முடிச்சதும் அவங்க வந்துருவாங்க, சரியா? அதுதான்ப்பா, எப்ப வருவாங்க? வந்துருவாங்கடா கண்ணா, வந்துருவாங்க. அப்படி வரலைன்னா நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோம். சரிங்கப்பா. உன் டார்லிங் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு, பாத்தியா? ஆமாப்பா, டார்லிங் இருக்காங்க. டார்லிங்கோட டார்லிங் இப்பதான் நம்ம வீட்டுல இருந்து போனாங்க. அவங்க எதுக்குப்பா வந்தாங்க? பாத்தீங்களா? ஆமா. சரி, நீங்க உங்க டார்லிங் கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, சரியா? அப்ப அந்த வந்துடுறேன். ஓகேப்பா. நேற்று பொழுதுல நான் கண்ட கனவுல பார்த்தேனே, உன்னை பார்த்தேனே. காதல் வயசுல நான் ஏதோ நினைப்புல சுடித்தேனே, நான் துடித்தேனே. அவர் ஏன் ஒண்ணுமே பேசல? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் எதுக்கு அமைதியாவே இருந்தாரு? எதுக்கு என்ன கிளம்ப சொல்லிட்டாரு? காளியா சொன்ன மாதிரி நான் அவரா இல்ல ராஜுவான்னு முடிவெடுக்க முடியாம தவிச்சதை பார்த்துட்டு கிளம்ப சொல்லிட்டாரா? உங்க மனசுல என்னங்க இருக்கு? எதுக்காக என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க? உங்க பார்வை எனக்கு ஏதோ சொல்லுது, ஆனா எனக்கு அது புரியல, புரிஞ்சுக்க முடியல என்னால. நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். பார்வையால புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இப்போ இல்லைங்க. வாகா குட்டியை வேற நான் விட்டுட்டு வந்துட்டேன். அவன் என்ன தேடி இருப்பானே வந்த உடனே. அந்த பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நாளைக்கு விடிஞ்சா மறுபடியும் என்ன கேட்பானே. ராஜு ரொம்ப கோவமா இருக்கான். அவன் கோவத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்? எப்படி அவனை சமாதானப்படுத்த போறேன்? அவனை சமாதானப்படுத்தணும்னா நான் உங்களை விட்டு கொடுக்கணும். அது என்னால எப்படி முடியும்? உங்களை விட்டு கொடுத்துட்டா அவன் சமாதானம் ஆயிடுவான். அப்போ வாகா குட்டி என்ன பண்ணுவான்? என்ன முடிவெடுக்கன்னே தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன். இப்போ அவர் என்ன மனநிலைமையில இருக்காருன்னு கூட தெரியல. ஃபோன் பண்ணி பேசுவோமா? ராஜுவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஏற்கனவே கோவமா இருக்கான், இன்னும் ரொம்ப கோவப்பட்டுருவான். என்னங்க இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நான் தான் ஃபோன் பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? சுக்கி, உள்ள வரலாமா? வா காளியா வா. சாப்பிடவா? இல்ல எனக்கு வேண்டாம். பட்டினியா கடந்தா எதையுமே யோசிக்க முடியாது சுக்கி. ஆச்சி கூப்பிடுறாங்க, வா சாப்பிடவா, எஞ்சி வா. அவன் என்னடா செய்யறான்? இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். நீ மத்தியானம் சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கோவமா இருக்கான். வருவான் இப்ப. அவன் வர்றதுக்குள்ள நீயா எஞ்சி வந்துரு சுக்கி. அவன் ஏன்டா இப்படி கோவப்படுறான்? அவன் கோவத்திலயும் நியாயம் இருக்கு சுக்கி. நம்ம அவனையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு என்னதான்டா செய்யறது? நீ தான் முடிவு எடுக்கணும். அதான் கேட்குறான்ல, உனக்கு நான் வேணுமா இல்லை அவர் வேணுமான்னு முடிவு எடுத்துட்டு பதில் சொல்லு. இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் காளியா? எல்லாம் தெரிஞ்சும் நீயே இப்படி சொன்னா எப்படி? சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீ ஏன் அந்த கேள்வியை கேட்கல? உனக்கு நான் வேணுமா அவர் வேணுமான்னு நீ ஏன் கோவப்பட்டு என்கிட்ட அப்படி கேட்கல? சுக்கி, இந்த விஷயத்துல முதல் தப்பு நம்ம மேலதான் இருக்கு. முதல்ல நீ அவரை உருகி உருகி காதலிச்சது அவருக்கு தெரியுமா? சொல்லு. நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கோமா? நம்ம உன்னோட காதலை அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவர் உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தாருன்னா அவர் மேல நம்ம கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீ அவர் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்காருல, அப்போ அது வரைக்கும் நான் அவரை காதலிச்சுக்கிட்டே அவருக்காக காத்திருக்கேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் அவருக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சு. இதில் நம்ம அவரை குறை சொல்றதுலையோ குத்தம் கண்டுபிடிக்கிறதுலையோ என்ன இருக்கு சொல்லு. காளியா, அவரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நம்ம நினைச்சோம்லடா, அது இல்லை போல. அவர் வீட்டில் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்காரு. சொன்னார் அவங்ககிட்ட அப்படி? நான் கேட்டேன், சொன்னாரு. அப்போ உன் காதலை நீ அவர்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா அவர் உன்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாருல்ல. அப்போ நம்ம மேலே தானே தப்பு இருக்கு. நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவரை குத்தம் சொன்னா எப்படி?
நான் அவரை குத்தம் சொல்லலடா. நீ சொல்லல சுக்கி, ராஜு அப்படி சொல்றான். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். அதான் ஒரு 2 நாள் அப்படியே இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். கொஞ்சம் பொறு, என்ன பேசுவோம். நீங்க வேணுமா அவர் வேணுமான்னு கேட்டா நான் என்னடா முடிவெடுப்பேன்? எனக்கு நீங்களும் வேணும், அவரும் வேணும், முக்கியமா வாகக்குட்டியும் வேணும். இப்போ ராஜு இவ்வளவு கோவப்படுறதுனால வாகக்குட்டி தாண்டா பாதிக்கப்படுவான். பார்த்துக்கலாம் சுக்கி, நான் அங்கே தானே இருக்கேன். அதுக்காகத்தான் நான் அவரை விட்டுட்டு வராமல் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். என்ன வாக்காக்குட்டி உன்னை ஏதாவது கேட்டான்னு வை, நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்ன ம். நீ ராஜுகிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசு, அவன் போக்குக்கே விடு. ஒரு 2 நாள் கொஞ்சம் பொறுமையாக இரு, பார்ப்போம். ம். கல்யாணி, இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச போய் ராஜுக்கும் உனக்கும் சண்டை வந்துடாமடா. நீர் அடிச்சு நீர் விலகாது சுக்கி, நீ பயப்படாத. சுக்கி, அந்த மஞ்ச கைத்தை கலட்டி தூர விட்டு சொன்னேன், பண்ணையா? இல்ல முதல்ல அதை செய். ராஜு, கொஞ்சம் பொறுமையாயிருடா, கோவப்படாத. அத நான் தூக்கி போட மாட்டேன். சுக்கி, நீ இத்தனை வருஷம் எனக்கு தெரியாம அதை வச்சிருந்ததே தப்பு. இப்போ என்னடானா அதை உன் கழுத்திலேயே வேற கட்டியிருக்க. ஆமா, அந்த மஞ்ச கயித்துல மஞ்ச கிழங்கு கூட ஒரு தாயத்து இருந்ததே, அது என்னது? அது சும்மா தாயத்து, சும்மா. உண்மையை சொல்லு, சும்மாவா இல்ல அதுக்கு ஏதாவது கதை வச்சிருக்கியா? இல்ல, சும்மா சும்மாதான் தாயத்து. யூஎஸ்ல ஒரு தமிழ் ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அங்கே அவங்க ஒரு நாள் ஜுவல்லரி ஷாப்புக்கு போனாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இது பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன். சரி, அந்த தாயத்தை எதுக்கு அந்த மஞ்ச கயித்தோட சேர்த்து கட்டி வச்சிருக்க? சும்மாடா, பத்திரமா இருக்கட்டுமேன்னு வச்சிருந்தேன். அன்னைக்கு அவரோட தம்பி வந்து என்ன ஒரு மாதிரியா பேசவும், சரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்புவாரு, என்ன திட்ட மாட்டாரு. அப்ப அவர் திட்டலைன்னா நீயும் என்ன அவர் வீட்டுக்கு அனுப்பவே இல்லை அப்படிங்கிறதுக்காக எடுத்து கழுத்துல கட்டினேன். வேற ஒன்றும் இல்லை, நீ கோவப்படாத. சரி, முதல்ல அதை கலட்டி வை. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அப்பாவுக்கு அந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் அனுப்பியிருக்கேன். அப்பா எப்படியும் இன்னைக்கு நைட்டு கால் பண்ணுவார். அப்போ என்ன ஏதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக பேசிடலாம். பேசிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லலாம். கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. கல்யாணமா? மாப்பிள்ளை பார்த்துருக்கியா? ஆமாம், அப்பா தான் பார்க்க சொன்னார், பார்த்தாச்சு. அந்த மாப்பிள்ளையை பற்றி கேஎஸ்ஆர் காதில் போட்டு வைக்கலான்னு தான் கேஎஸ்ஆர் வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல தான் இப்படி ஆகிப்போச்சு. ராஜு, இந்தா உனக்கு போன் வந்திருக்கு. சுக்கி அப்பா. அப்பாவா? இந்நேரமாக கால் பண்ணியிருக்காரு? நைட்டு தானே கால் பண்ணுறேன்னாரு. என்னம்மாப்பா, உங்ககிட்ட பேசணும்னாரு. பேச லைன்ல தான் இருக்காரு. இந்த ஸ்பீக்கர்ல போடுறேன். லைனில் தான் இருக்காரா? அப்பா. ராஜு, அப்பா, நேற்று நைட்டு பேசும்போது சொன்னீங்க நாளைக்கு நைட்டு தான் கால் பண்ணுவேன்னு. ஆமாப்பா, இப்ப கால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஃப்ரீயா இருக்கியா? ஆமாப்பா, இப்பதான் வந்தேன். இந்த ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். சொல்லுங்கப்பா. நான் மெயில் அனுப்பியிருந்தேனப்பா, பாத்தீங்களா? அது விஷயமா பேசுறதுக்கு தான்ப்பா இப்ப அர்ஜென்ட்டா கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி, நல்ல குடும்பம், மாப்பிள்ளைக்கு நல்ல படிப்பு, நல்ல வசதிப்பா. நம்ம சுக்கிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. போட்டோ கூட அனுப்பியிருக்கேன், பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ராஜு, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளு. சரிங்கப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த இவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேஸ் இருக்கார்ல ராஜு, லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்கப்பா. அவரு எனக்கு கால் பண்ணி பேசினாருப்பா. சரிங்கப்பா, என்ன சொன்னாரு? அவரு நிறைய பேசினாரியா. நம்ம சுக்கியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பொண்ணு கேட்டாரு என்கிட்ட. நம்ம சுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாருப்பா.